ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாரையும் பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆயிட்டு. தொடர்ந்து பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பேச முடியல, வேலை அதில் ரொம்ப பிஸி ஆகிட்டேன். இன்றைக்கி கண்டிப்பாக உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறனால பேச வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு குட் நியூஸ் உங்கள் எல்லாருக்குமே நம்ம ஃபேமிலியில், ஜேசு ஃபேமிலியில் உள்ளவங்களுக்காக இருக்கட்டும், ஜெயசுரதி அம்மாவுடைய பிள்ளைகளுக்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே என்ன பண்ணியிருக்கோம், குட் நியூஸை நம்ம ரிவீல் பண்ணியாச்சு. அதனுடைய ப்ராசஸ் போய்கிட்டே இருக்குது. சீக்கிரமாக பூமி பூஜை போட போகிறோம். எப்பா சும்மாவா சொல்லியிருக்காங்க, வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு சொன்ன மாதிரி அதுக்கான ஒரு ப்ராசஸ் பண்ணுறதுக்குமே சப்பா ரொம்பவே ஒரு பயங்கரமான வேலையாக தான் நண்பர்களே இருக்குது. வீடு ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒருவருடைய நம்ம ஒவ்வொருவருடைய ஒரு கனவும் அந்த ஹோம் அப்படிங்கிறது தான். நான் ஏற்கனவே நாங்கள் ஒரு ஹோமுக்கு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாலும் அது ரீஇனோவேஷன் தான், சரியா? அதனால் கீழே இருந்து அந்த ஸ்டார்ட் பண்ணி அந்த ஒரு குழந்தைய நம்ம ஃபஸ்ட்டு கருவில் தாங்கி அதை அந்த 10 மாத அந்த இன்ப துன்பங்கள் வழி எல்லாத்தையுமே அதை நம்ம அனுபவித்து அதுக்கப்புறம் அந்த பிரசவிக்கும் போது இருக்கிறதும், அதுக்கப்புறம் நம்ம ஒரு குழந்தைய தத்தெடுத்து அதை நல்லபடியாக வளர்க்குறது, ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி தான் ஒரு குழந்தைய இது பண்ணுற மாதிரி தான் நம்மளுடைய அந்த புதிய கனவான அந்த வீடும். எனக்கு ரொம்பவே 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 மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த இடத்துல வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 எல்லாருமே விரும்பி வாங்கின ஒரு இடம், எல்லாருமே ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு கனவு கண்ட ஒரு இடம். அது இன்றைக்கி நம்மளுக்கு நினைவாக போகுது. ஸோ அதை உங்ககிட்ட நான் சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லாருக்குமே நான் இதன் மூலியமாக இந்த நல்ல செய்தியை நான் பகிர்ந்துக்கிறேன். கூடிய சீக்கிரம் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே வரும். அதுக்கப்புறம் மதர்ஸ் டேக்கு பிரகன் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ண சொன்னால அது என்ன கிஃப்ட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த டைட்டான் ராகா இருக்குல்ல, இந்த வாட்ச் தான் வாங்கி கொடுத்தான். இது 4000 சரியா? அதனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. வாட்சே தான் அடிக்கடினாலும் இப்போ இந்த பேக்கு செப்பல்ஸ்லாம் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கிற மாதிரி வாட்ச் கலெக்ஷன்ஸும் நிறைய பேருக்கு பிடிக்கும், அப்படி தானே? அதே மாதிரி என்கிட்ட எத்தனை வாட்ச் இருக்குது அப்படின்னா, இது நான் நார்மலாக எப்போவுமே போடுவேன், பார்த்துருப்பீங்க, சரியா? அதுக்கப்புறம் இது அவன் போன வருஷம் வாங்கி கொடுத்தது மதர்ஸ் டேக்கு. செயின் ரொம்ப லாங்காக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இதை என்ன பண்ணாமே வச்சுருந்தேன், போடாமே வச்சுருந்தேன். இப்போ தான் அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். ஸோ இனிமேல் இதையும் நான் போடுவேன். அதுக்கப்புறம் இது நாங்கள் 4 இயர்ஸ் ஆகுது. இது நாங்கள் மொத்தமாக 3 பேர் 3 ரோசஸ் டைட்டான் 3 ரோசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்ச் நாங்கள் வாங்கியிருந்தோம். எல்லாருமே மொத்தமாக கையில் போட்டிருப்போம். ஜேசு ஃபேமிலியை தொடர்ந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும், சரியா நண்பர்களே? அதனால் மதர்ஸ் டே கிஃப்டையும் உங்களுக்கு சொல்லியாச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஸோ நான் ஒரு ஹோம் ப்ராசஸ் போகிறேன், அந்த ஒரு இன்பமான நிகழ்ச்சி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் மதர்ஸ் டே கிஃப்ட் என்னன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு ரொம்ப 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 இந்த ஸ்ட்ரெஸ்லேயும் இருந்து மீண்டு ஒரு நல்ல ஒரு முழு மனுஷியாக தைரியமாக இருக்கேன் அப்படின்னா என்னுடைய ஒர்க்கு, சரியா? எவ்வளவோ கேலி கிண்டல்கள் எல்லாத்துக்குமே ஆளாக இருந்தாலும் அதை எதையுமே காதில் வாங்காமல் நான் என்னுடைய கோலை கோலை நோக்கி நான் போனதுனால அதற்கு கிடைத்த பலன், என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட்டு, அவங்களோட மார்க்கு, ஒவ்வொரு சப்ஜெக்டோடையும் மற்ற சப்ஜெக்டோட கம்பேர் பண்ணும்போது நிறைய பிள்ளைங்க என்னுடைய சப்ஜெக்டில் நிறைய மார்க் வாங்கியிருக்காங்க. 100 மார்க் ஆல்சோ ஒரு பொண்ணு வாங்கியிருக்குது. அதுக்கப்புறம் நிறைய பொண்ணுங்க 99, அதாவது 100 எடுக்கிறவங்க மட்டும்தான் பாராட்டுக்கு கூறியவங்களா அப்படின்னு சொன்னால் இல்லை. முதலிடம் அப்படிங்கிறது ஒருத்தங்களுக்கு மட்டுமே உள்ளது, அடுத்த இடமும் பாராட்டத்தக்க கூடியது. அது மட்டும் இல்லை, அப்போ டீச்சர் 100 90 மார்க் எடுக்கிறவங்க மட்டும்தான் பெருமைப்படுறவங்களா டீச்சர் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். அதுக்கும் நான் ஒன்று சொல்கிறேன், மார்க் அப்படிங்கிறது மட்டுமே எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது கிடையாது. இப்போ இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா, நான் பெருமைப்படுற விஷயம், இப்போ என் கிளாஸில் ஒரு 50 மார்க் எடுத்த பிள்ளையோ பையனோ 80 மார்க் எடுத்திருக்கு அப்படின்னா அது எனக்கு இந்த 100 மார்க்கு 99 மார்க் எடுத்த பிள்ளைங்களோட அது உண்மையிலுமே எனக்கு பாராட்டக்கூடியது. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு எனக்கு நடந்திருக்கு.
இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து இருந்த பையன். அவனால் எழுதுறதுக்கு வாசிக்கிறதுக்கு கூட ரொம்ப வந்து சிரமப்பட்டான் 10th ஸ்டாண்டர்டில். ஸோ வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அவங்க அம்மாவை கூப்பிட்டு பேசினேன். நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படித்தா படிப்பு, தமிழ் மீடியத்தில் படித்தா அது நல்லதில்லை அப்படின்னு வந்து என்ன பண்ணாதீங்க, நினைக்காதீங்க. நீங்கள் வந்து அவனுக்கு என்ன வருதோ அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவனை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கிளாஸில் போய் சேருங்க அப்படின்னு வந்து அவங்க அம்மாக்கிட்ட நான் சொன்னேன். 2-3 பேருக்கு சொன்னேன். ஆனால் அவங்க அம்மா வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த பையனை வந்து தமிழ் மீடியத்தில் வந்து மாற்றிட்டாங்க. ஸோ அந்த பையன் இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்டில் 400 மார்க் எடுத்திருக்கான். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது 500க்கு 500 ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்த பிள்ளையோட இவனுடைய மதிப்பு வந்து ரொம்ப பெருசாக வந்து இந்த இடத்துல பேசப்படுது. ஏன் அப்படின்னா, ஒரு 150 மார்க்கை எடுக்கக்கூடிய நிலையில் உள்ள ஒரு ஸ்டூடெண்ட் வந்து லாஸ்ட் டைம் ஒரு அந்த ரிவிஷன் இதெல்லாம் வர அவனுடைய அந்த ஸ்டடி லெவல் வந்து கூடிகிட்டே வருது. அப்போ அது வந்து தான் உண்மையான ஒரு சாதனை அப்படின்னு வந்து நம்ம ஒரு ஆசிரியரை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், பெருமைப்பட்டுக்கலாம். இதுவும் பெருமைப்படக்கூடிய விஷயம் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து நல்லா படிக்கிற பிள்ளையை வந்து படிக்க வைக்கிறது விஷயமா, எல்லாரையுமே நான் சொல்கிறேன், எல்லாருக்குமே வந்து எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கும் அப்படிங்கிறத ஒருத்தருக்கா இப்போ வீட்டில் இருக்கிற 2-3 பசங்களுடைய மனநிலையை கூட ஒரு பேரண்ட்ஸாக நம்மளால் என்ன பண்ண முடியல, தெரிஞ்சுக்க முடியலை. ஆனால் ஒரு கிளாஸ்லேயும் 40-50 ஸ்டூடெண்ட்டை நாங்கள் வச்சுருந்து ஒரு பிள்ளைக்கும் எந்த இதில் வரல, 1 வேர்டில் வரலையா, 2 மார்க் எழுத மாட்டுக்காளா, 5 மார்க்கில் வரலையா, இல்லை மேப்பில் வரலையா, எதில் வரல, எதில் வீக்காக இருக்கா அப்படின்னு ஒருத்தரையும் பர்டிகுலராக நோட் பண்ணி அதில் திருப்பி வந்து அதை திருப்பி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா திருப்பி வந்து கோச்சிங் கொடுத்து அதில் நம்ம வர வைக்கும். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, 2 கையும் சேர்ந்தாதான் ஓசை வருமே ஒழிய ஒரு கை சேர்ந்தா என்றைக்குமே என்ன வராது, ஓசை வராது. டீச்சர் எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணும்போதும் மாணவர்களுடைய அந்த ஒத்துழைப்பு, அந்த டீச்சர் சொல்கிறது வந்து ஒரு ஆர்வத்தோடு கேட்கக்கூடியது, இந்த மாதிரி நீ வந்து ஃபாலோ பண்ணினா ஒரு நேரம் அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 10 நேரம் படிக்கிறதும் 1 நேரம் எழுதி பார்க்குறதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எழுதிப்பாருனா சில பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எழுதுறதுக்கு வந்து ரொம்ப அது என்ன சொல்கிறது, கறிவலிக்குன்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. கேர்ள்ஸ் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, எழுதிட்டே இருப்பாள். அது பாய்ஸ்லேயே எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஒரு சில பேர். அப்போது அதுக்குள்ள ரிசல்ட் உனக்கு கண்டிப்பாக ஃபைனலில் இருக்க தான் செய்யுது. அந்த எழுதிட்டு இருக்கும்போது உனக்கு அந்த கடன்னு எழுதக்கூடிய அந்த கெப்பாசிட்டி, அந்த மைண்டில் அடுத்தடுத்து வர்றது. அப்போது 2 பேருடைய பங்களிப்பும் தேவை. ஆசிரியரோட பங்களிப்பு மட்டும் இல்லாது மாணவர்களுடைய பங்கும் அதில் என்ன பண்ண வேண்டியிருக்கு, முக்கியமானதாக இருக்க வேண்டியிருக்கு. இப்போ நிறைய பேர் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் போடுங்க, பிள்ளைங்க பார்ப்பாங்க அப்படிங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு குழந்தை அந்த ஃபுல்லாகவே அந்த ஸ்கூலில் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் டீச்சர்ஸ் கூட இருக்குது 5 சப்ஜெக்ட்லேயும். அவங்க சொல்கிறத கரெக்டாக முறைப்படியாக அவங்க ஃபாலோ பண்ணாலே நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு வழி இருக்குது கண்டிப்பாக. சரியா? அதை ஃபாலோ பண்ணலைனா தான் நிறையா மாற்றங்கள்லாம் அவங்களுக்கு வந்து நடக்குது. ஸோ டீச்சர்ஸ் சொல்கிறத கேட்டாலே மோஸ்ட்லி நல்லா என்கரேஜ் பண்ணி நிறைய ரெஃபர்லாம் பண்ணி அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு எல்லா ஆசிரியர்களும் இப்போ வந்து தயாராக இருக்காங்க. இன்னொன்று, அரசு பள்ளி ஆசிரியையாக வந்து நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். எப்படி அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்லலாம் இவ்வளோ மார்க் எடுத்துட்டாங்க அவ்வளோ மார்க் எடுத்துட்டாங்க அப்படிங்காங்க. 10th வரும்போதே அந்த ஸ்கூல்லையே 9th ஸ்டாண்டர்ட்லேயே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, ஃபில்டர் பண்ணிடுறாங்க. இவ்வளோ மார்க்குக்கு கீழே எடுத்தால் இவன் வந்து நம்மளுக்கு நாளைக்கு வந்து 10th வந்து என்ன பண்ணிடுவான், ஃபெயில் ஆயிடுவான். ஸோ நம்மளுடைய ஸ்கூல் ரிசல்ட், சென்டம் ரிசல்ட் பாதிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஃபில்டர் பண்ணிடுறாங்க. ஆனால் நாங்கள் வந்து இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து என்ன பண்ணுறது கிடையாது, அந்த மாதிரி வந்து பண்ண மாட்டோம். எழுத தெரியாமல் வந்தால் கூட அந்த பசங்களை வந்து சேர்க்குறோம். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, ப்ரைவேட் ஸ்கூலில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் மேக்ஸுக்கெலாம் மோஸ்ட்லி கண்டிப்பாக சயின்ஸு இது மாதிரிலாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டியூஷன் வைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து அரசு பள்ளியில் உள்ள மாணவர்களை வந்து எடுத்து பாருங்கள், எவ்வளோ ஒரு பெரிய ஒரு சரௌண்டிங்கில் இருக்காங்க. நிறைய பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா 99% பிள்ளைங்க வந்து கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்காங்க, ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாத சூழ்நிலையில் இருக்காங்க. அப்படிப்பட்ட பிள்ளைங்க அவங்களுடைய மனநிலையை அறிந்து, நிறைய பிள்ளைங்க நல்லா வர மாதிரி வருவாங்க, உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஏன்னா அதான் அந்த வீடுகளில் அந்த அடிப்படை வசதி கூட இல்லை. அந்த பிள்ளைங்களுடைய மனநிலையை அறிந்து அவங்க வரட்டாலும் அவங்கள அடிக்கடி கால் பண்ணி கூப்பிட்டு, எங்கள் ஸ்கூலெல்லாம் அப்படி தான் எல்லா டீச்சர்ஸும் கால் பண்ணி சொல்லிடுவாங்க மேடம். அப்படிங்கும்போது அப்படி கூப்பிட்டு அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து கோச்சிங் கிளாஸ் எல்லாம் நிறைய பேர் வைக்கிறாங்க. எவ்வளோ பண்ணி தான் வந்து அவங்கள வந்து இந்த அளவுக்கு வந்து படிக்க வச்சு இவ்வளோ மார்க் எடுக்க வைக்கிறதுல நான் உண்மையிலேயுமே வந்து என்ன பண்ணுறேன், ஏன்னா நாங்கள் சொல்லி கொடுத்து மட்டும்தான் டியூஷன் அப்படின்னு எக்ஸ்ட்ரா கிளாஸ் போகாமல் நம்ம சொல்லி கொடுத்து நம்மளை ஃபாலோ பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது ரொம்பவே அதில் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், சந்தோஷப்படுறேன் ஒரு அரசு பள்ளி ஆசிரியையாக. அப்புறம் நண்பர்களே, இன்னொன்று உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து இருக்கேன். எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு, எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கடந்து
கேலி கூத்துகள், ஏளனங்கள் எல்லாத்தையுமே கடந்து என்னுடைய ஒர்க்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணேன். பண்ண முடியாத சூழ்நிலைகளும் வந்து வராமலாம் இல்லை, வந்துச்சு. ஃபேமிலியாலேயே, அதாவது ஸ்கூல்களுக்கு வந்து அசிங்கமாக லெட்டர்ஸ் எழுதி மற்றவங்க அனுப்புனாலும் பரவாயில்ல, நம்ம ஃபேமிலியிலேருந்தே வந்து என்ன பண்ணிச்சு, போக தான் செஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கேஸு, அதுக்கு வந்து வாரத்தில் 2 டைம் போக வேண்டியதெல்லாம் இருந்துச்சு. அப்போ அந்த இது, அதுக்கப்புறம் சிஓ ஆஃபீஸ், டிஓ ஆஃபீஸுக்கு வந்து லெட்டர், இப்படி பல இடங்களில் வந்து போட்டு என்னைய வந்து மனதளவில் வந்து அப்படியே வந்து என்னைய வந்து அமுக்கிறதுக்கு வந்து பார்த்தாங்க. நடந்துச்சு. ஏன்னா நானும் மனுஷி தானே, எனக்கும் வலிக்குள்ள நடக்கலாம் செஞ்சிச்சு. அதையும் தாண்டி இப்போ நான் எல்லோரும் எப்படி வந்து மேம் போல்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேர் கேட்பாங்க. போல்டுலாம் அப்படிலாம் வந்து ரொம்ப இல்லாட்டாலும் என்னுடைய அந்த வேலை, அந்த குழந்தைகள், அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற அந்த பிரச்சனைகள் எல்லாமே நான் அங்கே மறந்து வந்து அங்கே வந்து போயிடுவேன். அப்புறம் வீட்டில் நான் சொல்லுவேன்ல, நான் வந்து நான் அழுனா வந்து என்னுடைய மனசில் இருக்கிற எல்லாமே காயங்கள் எல்லாமே போயிடும் அப்படிமே. இருந்தாலும் நண்பர்களே, பிள்ளைகளுக்கு வந்து பாடம் நடத்துகிற நேரங்களில் எனக்கு வந்து எந்த ஒரு மைண்டு பிரச்சனைகள் வந்து என் மைண்டுக்குள்ளே வரவே வராது. நோட்டு திருத்தும் போது வைக்கும்போது எதுவுமே வராது பார்த்துக்கோங்க. ஆனால் பிள்ளைகளை வந்து படிக்க வச்சிட்டு இருக்கும்போது இது வந்து நடந்தது. அந்த பிள்ளைங்க வந்து என்கிட்ட சொன்னது, படிச்சுட்டு இருக்குமா அப்படியே உட்காந்துருப்பேன், கவனிச்சிட்டே இருப்பேன். திடீர்னு வந்து என்னை அறியாமையே வந்து அப்படியே கண்ணீராக வந்து வந்துட்டுருக்கும். அப்போது நம்மகிட்ட பேசுகிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குல்ல, பிள்ளைங்க வந்து ஒருத்தி இப்படி சொல்லிட்டு பிள்ளைங்க டபக்குன்னு பக்கத்துலேயே வந்துடுவாங்க. வந்துட்டு, டீச்சர் ஏன் டீச்சர் வந்து அழுறீங்க, அழாதீங்க டீச்சர், அக்கா வந்து வந்துடுவாங்க. இந்த மாதிரி எத்தனை நேரம் தெரியுமா குழந்தைகள் வந்து என்கிட்ட சொல்லி என்னை வந்து தேத்தி இருக்குது. அதெல்லாம் வந்து என்னை அறியாமலே. ஆனால் நான் வந்து முழுமையாக அந்த இதுக்குள்ளே ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போய் நான் மீளாமல் இல்லாமல் அதிலிருந்து மீண்டு எழுறதுக்கு முக்கியமாக காரணம் வந்து என்னுடைய பணியும் என்னுடைய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைகளும் தான் வந்து எனக்கு வந்து அதிலேருந்து என்னை வந்து மீட்டெடுத்து என்னை வெளியே கொண்டு வந்தாங்க. இல்லைன்னா நான் கூட யோசிப்பேன், நம்மளா இல்லாமல் வேற ஒருத்தங்களா இருந்தால் இந்த பிரச்சனைகளை எல்லாம் வந்து தாங்கி வந்து வந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய எதிரி யார், நம்மளை வந்து காயப்படுத்துகிறவன் யார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் அதில் வந்து எல்லாருமே இதாக இருப்பாங்களே. ஏன்னா என்கிட்டயே நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்களாக இருந்திருந்தோம்னா இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வந்திருக்க மாட்டார், அது எப்போமோ ஏதோ பண்ணியிருப்போம் அப்படின்ட்டு. ஆனால் என்னையும் என்ன அளவுலாமோ வந்து தள்ளினாங்க. நான் எப்போவும் கடவுள்கிட்ட அதே மாதிரி ப்ரேயர் பண்ணும்போதெல்லாம் நினச்சிட்டே இருப்பேன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்லா ரிசல்ட் வரணும், நல்ல மார்க் வரணும், பிள்ளைங்க வந்து படித்தாலும் படித்தது நல்லா கரெக்டாக அங்கே வந்து என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும், அதே மாதிரி அவங்க படித்த இதெல்லாம் வந்து வரணும், நம்ம சொன்னதை கரெக்டாக பிள்ளைங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்டுக்கு பயம் இருக்கும் இல்லையா, நம்மளுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் அந்த இது. அப்படி போன வருஷம் லாஸ்ட் இயரும் அப்படி தான், அதே மாதிரி தான் ரொம்ப ஒரு பிரச்சனை வந்து நடந்துகிட்டு இருந்த சமயம் தான். இந்த வருஷம்தான் கேஸு அது இதுன்னு நிறையா. அப்போது அது எல்லாமே நான் வந்து ஓவர் கம் பண்ணி என்னுடைய வேலையிலும் நான் ஒரு சிறந்த ஆசிரியை அப்படிங்கிறது ப்ரூஃப் மீன்ஸ் நம்ம வெளியே கொண்டு வந்தது ரொம்ப எனக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. அதே மாதிரி எங்கள் ஸ்கூல் மேடமும் வந்து ஃபோன் பண்ணி, டீச்சர் எல்லா பிள்ளைங்களும் உங்கள் சப்ஜெக்டில் வந்து நிறைய மார்க் எடுத்திருக்காங்க, அது மாதிரி 100 மதிப்பெண்களும் பெற்றிருக்காங்க, வாழ்த்துக்கள் டீச்சர், இதே போலவே அடுத்த வருஷமும் கோச் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லும் போது அந்த வார்த்தை, அந்த ஒரு மேலே இருக்கிறவங்கள்ட்ட இருந்து நம்மளுக்கு வரக்கூடிய அந்த ஒரு ஊக்கமான ஒரு வார்த்தை வந்து நம்மளுக்கு இன்னும் வந்து நம்மளை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு வரும். இன்னும் முன்னாடியும் எங்கள் ஸ்கூலில், இதே ஸ்கூலில் 3 பிள்ளைங்க சென்டம் எடுத்தாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து சிறப்பு பரிசு எங்கள் ஸ்கூலில் இருந்தெல்லாம் கொடுத்தாங்க, சென்டம் எடுக்க வச்ச டீச்சர்னு. இப்போவும் நான் இந்த ஸ்கூலுக்கு வந்து ஒரு 8 வருஷம் ஆகுது. இந்த 8 வருஷத்தில் என்னுடைய சப்ஜெக்டில் தான் 100 மார்க் எடுத்திருக்காங்க ஒரு 3 டைம். அப்படிங்கிறதுல நான் ரொம்பவே 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 பெருமைப்பட்டுக் கொள்கிறேன், ஒரு சமூக அறிவியல் ஆசிரியையாக, ஒரு அரசு பள்ளி ஆசிரியையாக. அதுக்கப்புறம் இன்னும் நான் ஒரு சில பேருக்கு நன்றி சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். பாசிட்டிவ், நம்மகிட்ட உள்ள நெகட்டிவ் தாட்டெல்லாம் வந்து ஒதுக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவ் வைப்ஸாக நம்மளுக்கு பேசக்கூடிய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான், அடுத்த மற்ற உறவினர்கள்னு அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு தெரியலை. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், பக்கத்து இதில் வந்து நம்மளை புரிஞ்சுக்கிட்ட அந்த உறவுகள் இவங்க. அதுக்கப்புறம் இது சொல்கிறோம், இந்த யூடியூப்பாக இருக்கட்டும், இந்த இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இதுலேயுமே வந்து நிறைய நல்ல உள்ளங்கள் வந்து இருக்க தான் செய்கிறாங்க. அதாவது ஒரு தாய் அப்படின்னா அவளுடைய பாடுகள் வந்து என்னென்ன, அவங்க மனசில் எந்த அளவுக்கு வலி இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இந்த பாசிட்டிவான வேர்ட்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு இதாக என்னைய வந்து கொண்டு வந்திருக்குது.